ஏறு 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 ஏறு. வா 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 வா. போ 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 உள்ள போ உள்ள போ. எங்க போற? யோ வண்டியில ஏறி ஏறாம எங்க போறேன்னு நானே 5 வருஷத்துக்கு அப்புறமா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற அபசகுணமா எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டேன். டேய் நீ உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போ, இல்ல உங்க ஒப்பனுக்கு பொண்ணு பார்க்க போடா. பஸ்ல ஏறவங்கிட்ட எங்க போறேன்னு கேட்காம இப்ப நான் எப்படி டிக்கெட் தர்றதா? எங்க போற? டேய் மறுபடியும் எங்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரே அப்பா அப்பி போடு உனக்கு. அண்ணா அந்த கத்தி எடுடா. டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப எப்படி தான் டிக்கெட் கொடுக்கறதா? டிக்கெட்னு கேளுடா, எடுத்துட்டு போறோம். டிக்கெட் இந்தா 5 பழனி கொடு. பொண்ணு பார்க்க போறேன்னு குடும்பத்தோட எங்கேயோ கொள்ளடிக்க போறாங்க. இதுல எங்க போறேன்னு கேட்க கூடாதா? சில்லறை கொடுத்துட்டு போயா. சரிடா, இறங்கும்போது வாங்கிடா. அடாடாடாடா, அவ இருக்க டென்ஷன்ல நீ வேற வெடுக்குன்னு வெட்டிக்கிட்டு உன்னை டச் பண்ணாம வராந்தா நீ டாப்ல தான் வரணும். நாளையில இருந்து அப்படியே வந்துரு. இருக்கிற டென்ஷன்ல நீ வேற டிக்கெட். ஏன் எங்களை பார்த்தா டிக்கெட் மாதிரியா தெரியுது? அட ராமா, கொஞ்சம் இடுப்பு தெரியற மாதிரி சேலை கட்ட கூடாது, உடனே டிக்கெட்ன்றீங்களா? நாங்களும் குடும்ப குத்துவலுக்கு தான்ப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டு பக்கம் வந்து பாரு, நல்ல பிரகாசமா எரியும். வேலையை விட்டு வந்து பாக்குற நீ பிரகாசமா எரியாம கூட போ. முதல்ல உன் ஏரியாவை கவர் பண்ணிக்க. காசுலன்னு சொல்லிட்டு போ, ஏதாவது சொல்லி சமாளிக்காத. ஆளுகளை பாரு. டிக்கெட்டு தம்பி, நீ விலைக்க நீ எடுத்துட்டியா? பாட்டியம்மா உங்களைத்தான். எங்க போன பாட்டி? எங்க போகணும்? ஆத்தா ஓய் எங்க போகணும்? ஐயோ ஏய் கிளவி, இங்கிட்டு பார். உன் கிரைண்டரை ஆஃப் பண்ணி தொலை. எங்க போகணும்? ஒலனி. ஏய் இப்படி போறவன் மேல துப்புறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? உன்னை எல்லாம் எவே வர சொன்னேன்? வீட்டுல ஏதோ கேம் விளையாண்டு தெரிய வேண்டியதானே? போச்சு வந்துட்டியா? ஏய் யாரையா துப்புனது? யாரையா உத்திர போட்டு எச்சி துப்புனது? ஏன் கிளவி நீ தான் துப்புனியா? அவன் தான் துப்ப சொன்னான். ஐயோ ஏயா ஒரு கிளவிக்கு தெரியுது பஸ்ஸுக்கு வெளியே துப்ப கூடாதுன்னு. உனக்கு அறிவு இருக்கா? கண்டக்டரா இருக்கா? வெளியே துப்ப சொல்லிருக்க. ஆறா கிளவியை கொண்டு அப்படி போய் சொல்லுதியா? கிளவி என்னைக்கு போய் சொல்லிருக்கு? கிளவி போய் சொல்லாதா? அப்ப நான் போய் சொல்றேனா? ஏய் 100 ரூபா குடுறா. எதுக்குடா? 100 ரூபா குடுறா. அந்த இதெல்லாம் துவைக்கணும்ல. டேய் அத போய் அங்க வாங்குடா. கிளவிட்ட எல்லாம் கேட்க முடியாது. துப்ப சொன்னது நீ தானே. இப்ப கால் கண்ணாடி உடைக்க வா. கண்ணாடி உடைக்கிற கொண்டு விடி உனிய. குடுறா. தரேன்டா. படக்கணும் குடுறா. இந்த 10 ரூபா வச்சுக்கடா, போதும்டா. ஏய் 100 ரூபா குடுறா. இரு இந்தடா. ஆளு மோரியும் பாரு. போச்சடா, காசு பூரா போச்சு. ஏய் விலைக்க கிறங்கி போன கேப்பி சுந்தரம்பால் மாதிரி இருந்துக்கிட்டு குத்துனண்டா. பழைய மணி பர்ஸ் மாதிரி வாயை வச்சுக்கிட்டு வாய் பூரா பொய். சொல்லுவாப்ல கேட்டுருக்கீங்களா? ஏய் வந்துக்கிட்டே இருக்கேன்டா, எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்து விடா. அது என்ன படம் மாப்பிள? பாரு நான் கொண்டு வந்து காமிக்கிறேன். சாந்தி என்ன ஊருக்கு போற? ஆமா ஊருக்கு தான் போறேன். என்ன விசேஷம்? நாத்தனம்மனுக்கு காது குத்தாதான் போறேன். சரி. அதோட சூப்பர் படம் ஒட்டி வந்துகிட்டே இருக்குது. இந்த ஏரியால எந்த செல்லுக்கும் டவர் கிடைக்காது, இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? அதுவும் தினமும் பேசிட்டு வரான். என்னக்கா டிரைவர் சண்டை போட்டு இருக்காரு? கண்டபடி செல்லுல வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அட பாவி, அவன சும்மா வருது. அவனோட மொத்தம் வேண்டாம். அவன போட்டு உதைக்கிட்டான். டிரைவரை ஏமாத்திட்டாங்க. இப்ப அத பத்தி உனக்கு என்ன? சும்மா கேட்டேன்.
நர்ஸு கிட்ட போய் ஊசி போட்டுருக்கு போங்க. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எங்கள் லோக்கல் சேனலுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டல் விளம்பரம் கேட்டு அப்போதே ஃபோன் பண்ணான்ல, அது நான் தான் சார். கரெக்டு, நான் மறந்துட்டேன். டேய், நம்ம ஆஸ்பத்திரியை விளம்பரப்படுத்துறதுக்கு நல்ல 2 விளம்பர வாசகம் சொல்லு. கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க. வேற சொல்லு. பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கு. ஐயோ ஐயோ, உனக்கு நல்ல வார்த்தையா வராதா? இங்க நல்லது நடந்தா தானே எடுத்து சொல்றதுக்கு. ஐயோ 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 ஐயோ, போடா, நானே எழுதுறையா. செல்லக்குட்டி அழக்கூடாது. அக்கா உனக்கு வலிக்காம ஊசி போடுறேன், சரியா? உன் பேர் என்ன? பாண்டியன். உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணியே இல்லையா? அவ உதாசீனப்படுத்தப்படும் ஒவ்வொரு நாள் உள்ளுக்குள்ள ஊக்கி ஊக்கி செத்துருவேன் சார். நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட நான் வரமாட்டேன்.